மணிகண்டனோட அடுத்த படம் குடும்பஸ்தான். இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ராஜேஸ்வர் காளிசாமி டைரக்ஷன்ல மணிகண்டன், சான்வே மேகனா, குரு சோமசுந்தரம் நடிக்கிறாங்க. வைசாக்கு மியூசிக் பண்றாரு. வெற்றியோட ஆலன் படத்துக்கான 4th சிங்கிளும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. கேம் சேஞ்சர் படத்தோட செகண்ட் சிங்கிள் ப்ரோமோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ரோமோ கேட்க நல்லா இருக்கு. செப்டம்பர் 30 ஃபுல் சாங் ரிலீஸ் ஆகும். ஃபுல் சாங் எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெட்டத்தல படத்துக்கான ஃபைனல் ஷூட்டிங் கோவால போக போகுதுன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். இப்போ அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டு அதுக்கான ஒரு சின்ன வீடியோ கூட விட்டுருக்காங்க. சசிகுமார் சிம்ரன் காம்போல ஒரு புது படம் ஒன்று வரப்போகுது. அந்த படத்தை அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜூனியர் என்டிஆரோட தேவரா படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல வேர்ல்டு வைடா 172 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. வேட்டையன் மூவில அமிதாப் பச்சனுக்கு பிரகாஷ் ராஜோட வாய்ஸ் பொருத்தமா இல்ல நிறைய பேர் சொன்னாங்க. அந்த வாய்ஸை ஏஐல மாத்த போறதாவும் சொன்னாங்க. இப்ப வாய்ஸை மாத்திட்டாங்க. இப்ப இருக்கிற வாய்ஸ் பொருத்தமா இருக்கு. அண்ட் ரோகிணியோட கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவும் வேட்டையில இருந்து விட்டுருக்காங்க. ரோகிணியோட கேரக்டர் நேம் நசீமா. குட் பேட் அக்லி மூவில ஒரு சாங்குக்கு பால்டபா லிரிக்ஸ் எழுதினதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. துருநட்சத்திர மூவில ஒரு சாங் எழுதிருப்பாரு. அது உங்களுக்கு தெரியும். அவர் தான் இவரு. இது ஃபர்ஸ்ட் சிங்கிளா வருமா என்னன்னு தெரியல. ஆனா இவர் ஒரு சாங்குக்கு லிரிக்ஸ் எழுதுறாரு. இந்த சாங் ஃபர்ஸ்ட் சிங்கிளா வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கோட் படத்தோட வசூல் 500 கோடி வந்துருச்சான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 500 கோடி இன்னும் வரல. 450 கோடிக்கு மேல போயிருக்கு. மெய்யழகன் தேவரா இதுல எது பெஸ்ட்னு கேட்டிருக்காரு. எனக்கு மெய்யழகன் தான் பெஸ்ட்னு தோணுது. கோட் படம் ஓடிடில வந்திருக்கு. ஆனா அன்கட் வெர்ஷன் வரல. அண்ட் அந்தகனோட ஓடிடி பத்தி கேக்குறீங்க. கோட் படம் ஓடிடில அபிஷியலா இன்னும் வரல. இப்ப நீங்க பார்த்த வெர்ஷன் வேற. ஓடிடில வரும்போது அன்கட் வெர்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதான் வெங்கட் பிரபு சொன்னாரு. அண்ட் அந்தகன் ஓடிடி இன்னும் அவங்க சொல்லவே இல்ல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஒரு படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு எவ்வளவு நல்ல டைம் எடுக்கும்னு கேட்டிருக்காரு. அதுக்குன்னு டைம் லிமிட் இல்ல. அது படத்தை பொறுத்து இருக்கு. படத்துல சிஜி ஒர்க் அதிகமா டைம் அதிகமா எடுக்கும். இல்ல சிஜி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, லைவ் லொகேஷன்ல ஷூட் பண்ணியாச்சுன்னா அதுக்கான ஒர்க் சீக்கிரம் முடியும். நயன்தாரா மூக்குத்தி அம்மன் 2 மூவில சம்பளம் இல்லாம நடிக்கிறாங்களான்னு கேட்டிருக்காரு. அவ்வளவு ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. சம்பளம் கிடையாது, ஆனா ப்ராஃபிட் ஷேர் உண்டு. செல்வராகவன், KS ரவிக்குமார், கௌதம் மேனன் இவங்களோட அடுத்த மூவிஸே கேட்டிருக்காரு. செல்வராகவனுக்கு 7G ரெயின்போ காலனி 2 வரும். அதுக்கான ஷூட்டிங் போகுது. KS ரவிக்குமாருக்கு தான் என்னன்னு தெரியல. கௌதம் மேனனுக்கு மம்முட்டி படத்துக்கான ஷூட்டிங் ஒன்னு போகுது. கோட்டோட ஃபர்ஸ்ட் லுக்ல 2 விஜய் காட்டுவாங்கல்ல, அது 2 விஜய்ங்கிறத காட்ட மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்கா? அண்ட் ஜீவனோட கண்ணத்துல ஒரு தழும்பு ஒண்ணு இருக்கும். அதை பத்தி கேட்டிருக்காரு. அந்த தழும்பு சின்ன வயசுல அவரை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுல தழும்பா இருக்கலாம். இல்லன்னா அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சம்பவத்துல அந்த தழும்பு வந்திருக்கும். ஆனா வெங்கட் பிரபு அதை பிக்ஸ் பண்ணிருக்காரு. வில்லன் கேரக்டருக்கு அது இருக்கணும்னு. அண்ட் கோட்டோட ஃபர்ஸ்ட் லுக்ல 2 விஜய் காட்டினது மூவில 2 விஜய். அதுல ஒரு விஜய்க்கு டிஏஜிங் பண்ண போறோங்கிறத காட்டுறதுக்கு மட்டும்தான். குட் பேட் அக்லி வில்லன் யாரு? அண்ட் இட்லி கடை மூவில அசோக் செல்வன் நடிக்கலன்னு சொல்றாங்க. இதை பத்தி கேட்டிருக்காரு. ஆமா, அப்படிதான் நியூஸ் வந்துட்டு இருக்கு லாஸ்ட் ஒரு வாரமா. வெயிட் பண்ணி தான் என்னன்னு பாக்கணும். குட் பேட் அக்லியோட மெயின் வில்லன் இன்னும் ரிவீல் ஆகல. அர்ஜுன் தாஸ் உள்ள இருக்காரு. அவரு ஒன் ஆஃப் த வில்லனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மெயின் வில்லன் யாருன்னு இன்னும் தெரியல. லியோல வந்த கேரக்டர்ஸ அப்கமிங் LCA மூவிஸ்ல யூஸ் பண்ணுவாங்களா? அண்ட் கட்டா குஸ்தி படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட் தான். லியோ பொறுத்த வரைக்கும் விஜய் கேரக்டரை தவிர மத்த கேரக்டர்ஸ மத்த மூவில யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அட்லியோட அடுத்த பட அப்டேட் எப்ப வரும்னு கேட்டிருக்காரு. அதுக்கான டாக்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆனதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் அப்டேட் வந்தான்னு சொல்றேன். வேட்டையன் மூவில அமிதாப் பச்சன் வில்லனான்னு கேட்டிருக்காரு. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா டீசர் பார்த்த வரைக்கும் வில்லன் மாதிரி தோணல. அமரன் படத்தோட கிளைமேக்ஸ்ல சிவகார்த்திகேயன் செத்துருவாரான்னு கேட்டிருக்காரு. மோஸ்டா அப்படி இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முகுந்த வரதராஜனோட பயோபிக்ங்கிறப்போ அப்படி இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். ஹனுமான் 2 அப்டேட் இருக்கான்னு கேட்டிருக்காரு. அதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது அவங்களே சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அப்டேட் ஒன்னும் வரல. நான் வந்தா சொல்றேன். தேவராக்கு தமிழ்ல ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்திருந்தா அப்படியே பிக்கப் ஆகி போயிருக்கும். ஆனா ரெஸ்பான்ஸ் இப்ப மிக்ஸ்டு தான். தளபதி 29 படம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வருமானு கேட்டிருக்காரு. நிறைய பேர் இதை கேட்டுட்டீங்க. அதெல்லாம் இனிமே தான் தெரியும். நான் அப்டேட் வர சொல்றேன். இன்னும் படமே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள ரிலீஸ் வரைக்கும் போயிட்டீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சட்டமேன் கையில் படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கான ரிவ்யூ போடுங்கன்னு கேக்குறீங்க. இந்த படம் எங்க நல்லா இருக்கு போதுன்னு நினைச்சுதான் நேத்துக்கு நான் இந்த படத்துக்கு போகவே இல்லை. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது தான் தெரியுது படம் பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். பிரதர் படத்துக்கு அப்புறம் ஜெயம் ரவி எந்த படத்தோட ஷூட்டிங்க்கு போவாருன்னு கேட்டிருக்காரு. ஜீனி காதலிக்கு நேரமில்ல இந்த 2 படங்களுக்கும் ஷூட்டிங் ஒரு சில டேஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. சோ இது 2த்துக்கும் மாறி மாறி போற மாதிரி இருக்கும். ஒரு மலையாள படத்தோட வசூலை கேட்டிருக்காரு. 90 கோடி. 2.0 படத்தோட வசூலை சொல்றேன்னு சொன்னீங்க. ஆனா சொல்லவே இல்லைன்னு சொல்லிருக்காரு. நான் இதை பலமுறை சொல்லிட்டேன். வசூல் 664 கோடி. இன்னைக்கு சாட்டர்டே ஷோ கேம் உண்டு. இது எந்த மூவிக்கான ஃப்ரேம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.